Episode 84. Wow, brilliant. Can I ask you a last question? அப்படின்னு யுவராஜ் கேட்க அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஷோ சார் அப்படின்னு சொன்னான். ஓகே, இஃப் 72 இன்டூ 96 இஸ் equal to 6927, 58 இன்டூ 67 is equal to 7885, then 79 இன்டூ 86 எவ்வளவு என்று யுவராஜ் கேட்க, இட்ஸ் 6897 சார் அப்படின்னு சொல்ல யுவராஜ் எழுந்து நின்று கை தட்டினான். உண்மையாக சொல்கிறேன் ஸ்மிதி, இப்படி ஒரு புத்திசாலியை நான் பார்த்ததே கிடையாது. நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் டக்கு 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 டக்குன்னு அவன் பதில் சொன்னான். சொல்லப்போனால் இதெல்லாம் பெரிய பெரிய மேதைங்க கிட்ட கேட்டால் கூட கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அவன் டக்கு டக்குன்னு சொன்னான். ஐம் ரியலி இம்ப்ரெஸ். அதனால தான் நான் அவனை வேலைக்கு சேர்த்தேன். இந்த புத்திசாலித்தனத்தினால தான் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனை பேரூரில் உட்கார வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஹச்ஆராக ப்ரொமோட் பண்ணினேன். நிஜமாகவே அவன் புத்திசாலித்தனத்தை பார்த்து தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது சார் என்னோட தம்பி அப்படின்னு. அது தெரிஞ்சப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் அவ்வளோ இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். சொல்லப்போனால் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஸ்மிதி அப்படியே அவனை பார்த்து சிரிச்சா. மறுநாள் காலையில் கௌரி அப்புறம் அர்ஜுன் தயாராகி கிளம்பிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த யுவராஜ், நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் எங்கே சார் போவோம், ஆஃபீஸுக்கு தான் அப்படின்னு கௌரி சொன்னான். இதை கேட்ட யுவராஜ், நேற்றுக்கு தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆஃபீஸ், போங்க வெளியில் போங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சார் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்ல அப்படின்னு கேட்க, இன்றைக்கி இருக்க எல்லா மீட்டிங்கும் நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கள். அர்ஜுன், இவளை வெளியில் கூப்பிட்டு போ, நல்லா ஜாலியாக இருங்கடா அப்படின்னு சொல்ல, கௌரி ரொம்ப சந்தோஷமா, அப்பாடா நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பீச் போகலாம், பீச்சுக்கு அப்புறமா ஏற்காடு போகலாம், அதுக்கப்புறமா ஒரு லாங் ட்ரைவ், ஓகேவா அப்படின்னு கேட்க, உடனே அர்ஜுன் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். இதை புரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் சிரித்தான். அதுக்கப்புறமா கௌரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவனை இழுத்துட்டு போக, இதை பார்த்து யுவராஜ் பயங்கரமாக சிரித்தான். மறுபுறம் ஷாலினி ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரம் அவங்க வீட்டில் காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனடியாக ஷாலினி போய் கதவை திறந்தாங்க. அங்கே பார்த்தா ருத்ரா கழுத்து மாலையமாக வந்து நின்னான். அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, டே ருத்ரா, என்னடா இது, இந்த பொண்ணு யாரு, இவ்வளோ இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க, கௌரியை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், இதுக்காக வாடா என் தம்பி கார்த்திகேனை நான் இவ்வளோ நாள் மிரட்டிகிட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கோபமாக கத்த ஆரம்பித்தாங்க. இங்கே பாருங்கம்மா, இவ பேர் விஜி, நான் இவளை 10 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் காதே கொடுக்கல. உங்கள் தம்பியை பழி வாங்குறதுக்காக கௌரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தினீங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் என்ன பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் தான். சொல்லப்போனால் கௌரி அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறமா நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ருத்ரா சொல்ல, ஷாலினிக்கு கோபம் வந்தது. ருத்ராவை அடிச்சிட்டாங்க. அந்த நேரம் ருத்ரா ஷாலினியை அவன் கையில் இருந்த துப்பாக்கியால் பாயிண்ட் பண்ணி நின்னான். மறுபுறம் கமிஷனர் ரொம்பவே சந்தோஷமாக அவர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார், குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தார். அப்போது அவரோட மேனேஜர் ஃபோன் பண்ண, குழந்தைங்களா இங்கேயே விளையாடுங்க, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசினார். அப்போது அவர் பின்னாடி யாரோ ஒருத்தன் க்ராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது. அவர் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆனார். இது என்னோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் குழந்தைங்க கூட விளையாட ஆரம்பித்தார். ரூமுக்கு போகும்போது அவர் பின்னாடியே கமிஷனர் ஐயா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உடனே யார் கூப்பிட்டா அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. அங்கே ஒரு பையன் மாஸ்க் போட்டுட்டு கையில் டூத் பிக் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே கமிஷனர் மிரண்டு போய், ஆதவா, நீயா, நீ தான் செத்து போயிட்டல, இப்போ எப்படி இங்கே வந்திருக்க, நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்டார்.
இதை கேட்ட ஆதவன் பயங்கரமாக சிரிச்சான். என்ன கமிஷனர், நான் செத்து போயிட்டேன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த போலையே. "ஹம், என்ன உயிரோட வந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருக்கா?" அப்படின்னு கேட்டான். ஆதவா, நீ 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 எனக்கு எதுக்கு என்ன டார்கெட் பண்ணியிருக்க? நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க ஆதவன் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியல கமிஷனரே. ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாமா அப்படின்னு கேட்டு அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நினச்சான். உனக்கு ஞாபகம் இருக்கா கமிஷனரே? நீ செஞ்ச ஒரே தப்பு, என்னோட குட்டி தங்கச்சியை 2ஆம் குழந்தைய பெற்றுட்டு தேவையில்லைன்னு குப்பை தொட்டியில் போட்ட. அவகிட்ட சந்தோஷமாக ஒரு நாள் கூட நீ பேசியிருக்க மாட்ட. சரின்னு சொல்லி நாங்கள் எடுத்து வளர்த்தா என் தங்கச்சியை நீ கடத்திட்டு அவளை போய் உயிர் எடுக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துன்னு வையேன், இப்போ நான் உன்கிட்ட இப்படி நின்று பேசிட்டெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். சரி, என் தங்கச்சியை உயிரோடு அந்த பெட்டிக்குள்ளே போட்டு புதைச்ச இல்லை, அந்த பெயின் எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதை தான் நான் இப்போ உனக்கு காமிக்க போகிறேன். கமிஷனர், கெட் ரெடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இதை கேட்டு கமிஷனர், ஆதவா, தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுடு அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிட்டு இருந்தார். அப்போது இப்போ தானே நான் சொன்னேன், என் தங்கச்சிக்கு எப்படி இருக்கும்னு நீயும் பார்க்க வேண்டாம்? நீ பெற்றுட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போவ, சரின்னு நாங்கள் எடுத்து வளர்த்தா எங்ககிட்டேருந்து கடத்திட்டு போவ. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். பாவம் புள்ள 2 வாரம் காய்ச்சலில் துடிச்சிட்டு போயிட்டா. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் கமிஷனர் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மறைச்சி வச்சிருந்த ஒரு அருவாவால் அவன் காலே ஒரு வெட்டு போட்டான். இதனால் அவனால் ஓட முடியாது. அதனால தான் அவன் இதை செஞ்சான். அதுக்கப்புறமா ஒத்த காலை இழுத்துட்டு போய் ஒரு சவப்பட்டியில் வச்சு மண்ணில் புதைச்சிட்டு எதுவுமே நடக்காதது போல் மறுபடியும் கௌரி கிட்ட போனான். அப்போது, இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டா. ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவள் கூட மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான் அர்ஜுன். மறுபுறம், என் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா, என் விதியை எழுதையில் அந்த அர்ஜுன் உறங்கியதே அப்படின்னு ரொம்ப சோகமாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் விஜய். இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னடா இன்னைக்கு ரொம்ப சோகமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, என்ன லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்க, லவ் ஃபெயிலியரெல்லாம் இல்லைடா மச்சான், வயத்தெரிச்சல் அப்படின்னு சொல்ல. வயத்தெரிச்சலா? ஏண்டா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆமாம், அந்த அர்ஜுன் என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன், ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒரு பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறப்பா அப்படின்னு சோகமாக சொல்ல. இதை கேட்ட சந்துரு, கவலைப்படாத மச்சான், உனக்கு ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது, ஏன்னா உன் வாய் அப்படி அப்படின்னு சொல்ல. சந்துருவும் அர்ஜுனும் ஹைஃபை பண்ண. பாவம் விஜய் ரொம்ப சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டான். உறவு மலரும்.